அண்ணன் சீமான் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கினார்கள், தமிழ் தேசிய அரசியலை கொச்சப்படுத்தினார்கள். அப்போது அண்ணன் திருமாவர்கள் மேடையில் தானே இருந்தாரு. அப்ப அண்ணன் திருமாவர்கள் அந்த கவிஞர் பேசும்போது ரசிச்சுட்டு தானே இருந்தாரு. ஏன் அப்ப நீங்க பேசல வன்னியரசு? என்னங்க தமிழ் தேசிய கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அவரை போயிட்டு இப்படி கிண்டல் அடிச்சு நீங்க மேடையில பேசுறீங்களே, அதே விடுதலை சிறுத்தை கட்சி மேடையில நீங்க பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு வன்னியரசு அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வி ஓரளவுக்காச்சும் நியாயமா இருந்திருக்கும். இல்ல அந்த கவிஞர் பேசும்போது சீமான் நமக்கு நட்பு சக்தி தான், அவரெல்லாம் நீங்க கடுமையா சாடக்கூடாது, ஏன் இப்படி சாடி சீமானை நீங்க கொச்சப்படுத்த முயற்சி செய்றீங்க, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில அந்த சகோதரிய மேடையில நீங்க கண்டிக்க தேவையில்ல, மேடையில அவங்க பேசுனதுக்கு பிறகாவது நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சமாச்சு நேர்மை இருக்கு. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க 2 நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணுறாருங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னா, ரங்கராஜ் பாண்டே மேடையில் பேசுகிறாரு. குறிப்பாக அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க. இந்த செய்தியை சுட்டிக்காட்டி ரங்கராஜ் பாண்டே அவர்கள், எப்படியா இருந்தாலும் அண்ணன் திருமாவர்கள் மாநாடு நடத்துகிறார், மது ஒழிப்பு மாநாடு, மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் மதுக்கடையே இருக்காதுங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ அண்ணன் திருமாவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காரு. இப்போ திமுக கூட்டணியில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் திருமாவர்கள், மது ஒழிச்சிடுங்க, மதுவால் பல பிரச்சனை ஏற்படுது, கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை மரணங்கள் ஏற்பட்டது, இதெல்லாம் வலியுறுத்தி அவர் ஒரு மாநாடு நடத்தும் போது கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அதை செயல்படுத்தல, திருமாவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை செயல்படுத்தல என்ற அடிப்படையில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அக்டோபர் 2க்கு பிறகு தமிழ்நாட்டில் மதுக்கடையே இருக்காதுங்க, எல்லா ஒயின் ஷாப்பும் மூடப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. உடனே அரங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சிரிச்சாங்க. அந்த மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் இருந்தாருங்க, அந்த மேடையில் இருந்தார். ரங்கராஜ் பாண்டே பேசினா, ரங்கராஜ் பாண்டே ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு வேணால் வன்னியரசு கேட்கலாம். வன்னியரசு ஏதாச்சும் அந்த கருத்தில் முரண்பட்ட ரங்கராஜ் பாண்டேயை நோக்கி வன்னியரசு கேட்டால் அது சரி. மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் இருந்துட்டாராம், ரங்கராஜ் பாண்டே பேசுனதை சீமான் ரசிக்கிறாராம், இது என்ன சிறுமதித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களை டேக் பண்ணி அண்ணன் சீமான் மீது இந்த வன்னியரசு விமர்சனத்தை முன்வைக்கிறாருங்க. அதாவது என்னென்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க, அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் பேசுகிறது உண்டு. அண்ணன் திருமா குறித்தோ, ஐயா ராமதாஸ் குறித்தோ, வைகோ குறித்தோ, இவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் விமர்சனத்தை முன்வைக்காதீங்க, அவர்களை கடுஞ்சொற்களை பயன்படுத்தி சாடாதீங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் முன்வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கூட யாராவது ஒருத்தர் பேசினா கூட அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிக்கிறதெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அண்ணன் சீமான் அவர்கள் நன்மதிப்பு வச்சிருக்காரு. ஆனால் இந்த வன்னியரசு போன்ற நபர்களால் தான் இங்கே பிரச்சனையே ஏற்படுது. இந்த வன்னியரசெல்லாம் என்னன்னா, நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்ற பேரில் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானை மட்டுமே எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்னன்னா, நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்ற பேரில் தமிழ் தேசியத்தை, இந்த மண்ணுக்கு தேவையான தமிழ் தேசியத்தை, அதன் அரசியலை இந்த வன்னியரசு போன்றவர்கள்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ரங்கராஜ் பாண்டே பேசினதுக்கு அண்ணன் சீமான் அவர்களை சாடி இந்த வன்னியரசு பதிவு பண்ணியிருக்காரு. இது இருக்கட்டுங்க, நம்ம வன்னியரசு கிட்ட நம்ம கேட்போம். வன்னியரசு அவர்களே, ரங்கராஜ் பாண்டே பேசும்போது மேடையில் அண்ணன் சீமான் இருந்தாருன்னு நீங்க கோவப்படுறீங்க, சரிங்க, கோவப்படுங்க. நீங்கள் எப்பவுமே அண்ணன் சீமான் மீது கோவப்பட்டு தான் பேசுவீங்க. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி உங்களுக்கு அறவே பிடிக்காது, அதனால நீங்கள் இப்படி தான் பேசுறீங்க, சரி, ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். அதே போல் அண்ணன் திருமா அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது, உங்களுக்கு தெரியல வன்னியரசு அவர்களே. அந்த மேடையில் ஒரு சகோதரி ஒருத்தவங்க, அவங்க கவிஞர் ஸ்னேகா, அவங்க அண்ணன் சீமான் குறித்து ஒரு கவிதையை வாசிக்கிறாங்க. அந்த கவிதை முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கினார்கள், தமிழ் தேசிய அரசியலை கொச்சப்படுத்தினார்கள். அப்போது அண்ணன் திருமா அவர்கள் மேடையில் தானே இருந்தார். அப்போ அண்ணன் திருமாவர்கள் அந்த கவிஞர் பேசும்போது ரசிச்சுட்டு தானே இருந்தார். ஏன் அப்போ நீங்கள் பேசலை வன்னியரசு? என்னங்க தமிழ் தேசிய கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அவரை போயிட்டு இப்படி கிண்டல் அடிச்சு நீங்கள் மேடையில் பேசுகிறீங்களே, அதே விடுதலை சிறுத்தை கட்சி மேடையில் நீங்கள் பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு வன்னியரசு அன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி ஓரளவுக்காச்சும் நியாயமாக இருந்திருக்கும். இல்லை அந்த கவிஞர் பேசும்போதே சீமான் நமக்கு நட்பு சக்தி தான், அவரெல்லாம் நீங்கள் கடுமையாக சாடக்கூடாது, ஏன் இப்படி சாடி சீமானை நீங்கள் கொச்சப்படுத்த முயற்சி செய்கிறீங்க, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் அந்த சகோதரியை மேடையில் நீங்கள் கண்டிக்க தேவையில்ல, மேடையில் அவங்க பேசுனதுக்கு பிறகாவது நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சமாச்சு நேர்மை இருக்குது. ஆனால் நீங்கள் அண்ணன் சீமானை எப்படி வேணால் விமர்சனம் பண்ணுவீங்க,
எவ்வளவு வேணா இழிவுபடுத்துவீங்க, எப்படி வேணா கொச்சப்படுத்தி பேசுவீங்க. நாங்க வந்து கேட்கணும், சரிங்க நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணுங்க, என்ன வேணா திட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்க அமைதியா இருக்கணும். ஆனா ரங்கராஜ் பாண்டே விமர்சனம் பண்ணதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் இருந்த ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் சீமான் வந்து சிறுபிள்ளைத்தனமா ரசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? மிஸ்டர் வன்னியரசு அவர்களே சொல்லுங்க. வன்னியரசு அவர்களே, இப்போ வன்னியரசுடைய பார்வையில் எப்படின்னா, நாம் தமிழ் கட்சி மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பாரு. பாஜகவை எதிர்க்கின்ற பேர்ல ஒவ்வொரு நாளும் நாம் தமிழ் கட்சியை திட்டி திட்டி பேசுவாரு. நாம் தமிழரை ஓம் தமிழர்னு பேசுவாரு. அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில பேசுவாரு. இழிவான சொற்களை பயன்படுத்தி பேசுவார் வன்னியரசு. அவரு என்ன வேணா பேசலாம் நாம் தமிழ் கட்சி குறித்தோ அண்ணன் சீமான் குறித்தோ. ஆனா நாமளோ இல்ல மற்றவர்களோ விடுதலை சிறுத்தை கட்சியை பத்தி வாய் கூட திறக்கக்கூடாது, ஒரு சின்ன விமர்சனத்தை கூட முன்வைக்க கூடாது. அப்படி நம்ம விமர்சனத்தை முன் வச்சுட்டா, பாத்தீங்களா இவங்க திருமாவளவனுக்கு எதிராக பேசுறாங்க, சீமான் பாருங்க சிறுபிள்ளைத்தனமா இதெல்லாம் ரசிக்கிறார் அப்படின்னு பேசு. நான் என்ன சொல்றேன்னா, வன்னியரசு அவர்களை நீங்க விமர்சனத்தை வைக்கிறீங்களே, அதே போல நாங்க வைக்கக்கூடிய விமர்சனத்தை கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க. ஏன் உங்களால பொறுத்து கொள்ள முடியல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க? மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துறீங்க, நல்ல விஷயம், நடத்துங்க. நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. எதிர்கட்சிக்கு அழைப்பு கொடுத்தீங்க, அழைப்பு கொடுங்க. அவங்க இப்போ எதிரில் நிற்கிறாங்க. ஆளுங்கட்சி யாரு? திமுக. அவங்க தானே மதுக்கடையை நடத்துறாங்க. அவர்களுக்கே நீங்க அழைப்பு கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஏமாற்று மாநாடுன்னு எல்லாருக்கும் தோணுமா தோணாதா? அப்படி தோன்றினால் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேள்வியே கேட்கக்கூடாது, விமர்சனமே முன்வைக்க கூடாதுன்னா நீங்க ஏன் அரசியல் கட்சி நடத்துறீங்க? சொல்லுங்க வன்னியரசு. வன்னியரசு எப்படின்னா, அவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சொல்றதை நம்ம நிறுத்திக்கணும். அவர் வந்து திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் தான் அவருக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஆதவர்ஜுனா கூட விடுதலை சிறுத்தை கட்சியின் நியாயமான கோரிக்கையை, ஆதவர்ஜுனாவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர், நியாயமான கோரிக்கையை கேட்கும்போது அந்த இடத்துல வன்னியரசு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். அவர் அண்ணன் திருமாவுக்கு உண்மையா இருக்கிறாரா இல்லையோ, இந்த வன்னியரசு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் உண்மையா இருப்பாரு. ஏன்னா அவர் திமுக காரங்க, அவர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் இந்த வன்னியரசு. அதனால அவர் அப்படிதான் பேசுவாருங்க. மறுபடியும் சொல்றோம், வன்னியரசு அவர்களே, ரங்கராஜ் பாண்டே பேசினார். ரங்கராஜ் பாண்டேவை நோக்கி கேள்வி கேளுங்க. நீங்க உண்மையாவே அதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்லிக்கணும்? அக்டோபர் 2க்கு அப்புறம் மது இருக்காதுன்னு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காரு. அவருடைய அந்த பேச்சை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டுறோம். எங்களுடைய வெற்றி கூட்டணி திமுக கூட்டணி இதை செயல்படுத்துங்க, தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட மது இருக்காதுங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட உண்மை நேர்மை சத்தியம் இருக்கும். திமுக மது கடையை மூட போகிறது கிடையாது. மாநாடு நீங்கள் நடத்த போகிறீங்க, நடத்திக்கிங்க. நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கையை திமுக காரங்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் மது ஆலை நடத்துறீங்களே, ஏன்னா நம்மளாம் கூட்டணி கட்சியினர், மது ஆலை நடத்துறீங்களா, அந்த மது ஆலையை முதல்ல மூடுங்கன்னு சொல்லிட்டு திமுகவிடம் குறைந்தபட்ச கோரிக்கையை முன்வைங்க. இந்த குறைந்தபட்ச கோரிக்கை கூட நீங்க முன்வைக்காம மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதால இங்க என்ன மாற்றம் ஏற்பட்டு விட போகிறது என்று பொதுவான மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வன்னியரசு அவர்களை, அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதை விட்டு உங்களுடைய கட்சியின் கொள்கை, உங்கள் தலைவர் பேசக்கூடிய பேச்சுக்களை எடுத்து போட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு யார் பேசுனாலும் அதற்கு சீமான் தான் காரணம், அண்ணன் சீமானனை தான் திட்டுவேன்னா உங்களுக்கு ஏதோ மனதளவில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அறிவுறுத்துகிறேன். குறிப்பாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழியொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.